ஓம் கரு அண்ணன் என்னண்ணே எவ்வளத்துல நினைக்கிறீங்களா? எனக்கு பாதையும் தெரியுது இல்லையாப்பா, எவ்வளோ மட்டும் தெரியாது. இங்கே வரவும் இல்லை. என்ன பெரியாடா இப்ப? சரி சரியா, இந்த கிட்ட வந்துட்டு நீங்க வாகனத்தை கொண்டு வரையிலாது நடந்து வந்துட்டு எங்க நினைக்கிறீங்க? இங்க கண்டுட்டேன். சரிக்கா, இந்த இல்லைங்க எனக்கு பெரிய தோப்புன்னு சொல்லி போட்டேன். ஆறாண்டு வரைக்கும் என்ன தோப்பு கள்ளத்துக்கு அணிஞ்சுன்னா அப்புறம் நாளைக்கு அவன் உங்கால வடக்கால ஆடு கொண்டு வருவான். அதுக்கு கிடக்கிறதுங்க உருவி கொட்டி போட்டு விளாண்டு அந்த வேலை பார்க்கணும். காடன் எவ்வளவு காலத்துக்கு இந்த தோட்டா குறுக்காலவோ மரத்துல ஒண்ணுங்க வாரான் போலடா. தம்பி வாடா அண்ணன். வாடா. என்ன தென்னந்தோப்பு சொன்னா 2-3 தென்னையா கிடக்குது. அங்க இது கடைப்புக்கு பின்னுக்குள்ளடா மெட்ட தோப்பு அங்க மரத்தோப்பு அங்காளி. நான் பட்டாவே இல்லை, அதுல விட்டுட்டு வந்தது. என்னப்பா உங்களோட காணிங்கன்றீங்க மெதுவாக வைக்கிறேன்டா. என்ன இல்லவாப்பா இப்ப தேங்காய் விலையல்லடாப்பா. காணிங்களுக்குள்ள ஞாபகம் தேங்காய் அடக்கண்ட எல்லா வியாபாரியும் வந்துருவாங்க. இப்படி வா இவர்த்து வா இந்த வாக்கப்பா தேங்காய்ங்க மண்டையில விழுந்தாலும் என்னடாப்பா வேலை ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு அதப்போ எல்லாம் புடுங்கினது முதல். அது சரி. இப்ப திருப்பி 2ஆம் ட்ரிப்பு விளையண்டோன்ன பிஞ்சுகளை உருத்துவன்ற வந்துட்டானே. அப்பா முந்தைய மாதிரி இப்ப மரங்கள்ல ஏறையலாடா. தேங்காய் தேங்காய் தம்பி உனக்கு என்ன ஒரு 450 தேங்காய். 450 விலை எல்லாம் வண்டே காஜியான தேங்காய் தம்பி. என்ன இல்லோ நீ சொன்ன நேரம் விலைகள் வந்து பார்த்து பொண்ணடா. நீ சொன்ன நேரம் விலையலடா. அப்பா முதல் வந்து எவ்வளவு 60-70 போனாது. இப்ப சந்தையில வந்து 250 வரைக்கும் விற்கிறாங்க. நாங்களும் தெரியும் தான் எடுத்துக்கொண்டே. நீ மரதராமல சந்தை தின்ன விலை சந்தை என்று அங்காளை பார்த்து இது கொடுக்கணும். உனக்கு 200 ரூபாய் எல்லாம் பட்டுறேன். என்னண்ணா 200 ரூபாண்டா? தேங்காய் நாங்க சைஸா பார்த்து தான் எடுப்போம். சரி இதுலயே இல்ல இது அங்காள இதுலயே இல்ல ஊர்ல நெல் வாரணான். என்ன பாப்பா நீ பதறத பார்த்தா என்ன கண்டா உங்களோட இல்ல போறாங்க. வானத்தையும் போயிட்டு வந்துட்டு பயமாக்குறாங்க. உரிச்சதுங்க உரிக்காதுங்க இல்ல உரிக்கக்கூடிய மழை வாண்டு இப்ப போட்டு எவ்வளவுக்கு வா வா மழையும் வர போதாப்பா. இதுக்கு சேராவும் கிடக்கு அங்க வட்டாவும் போகுது. குறுக்காவான் காணிக்காரன் இருந்தாலும் அது நான் சும்மா தென்னியெல்லாம் பாக்குறேன். ஏன்டா இந்த தென்னை போன கிழமை அப்படிங்கிற தெரியுமா? போன கிழமை ஒற்று குளியல மட்டும் 40 தேங்காய் கொடுத்தேன். அந்த அடி வாடாம நல்லதுங்க, நல்ல மூச்சானதுங்க. மூச்சாப்பா எல்லாம் இப்படி பாத்தீங்க ஒரு தலையால குத்தடா பத்தடா. அப்பா உண்மையில இன்னொரு நல்ல பெருப்பமா கிடக்குது. நல்ல பெருப்பா நல்ல கனாதி நிக்கு அவ்வளவு வேண்டாம். இதுகள் மாதிரி அந்த வேண்ட தலைய மாதிரி தங்கமா காண்டு. அப்பா இதுதான் தங்கமா காக்கும் ஒரு காணி கிடக்கணும். பின்னடை அவாட தேங்காய் அழிஞ்சு இல்ல நேராகடா தேங்காய் விடாக மச்சான். தெரியாத முந்திய மாதிரி தேங்காய் இருக்கா பொறுக்கி எல்லாம் முண்டா போட்டாதான் சரி போறடா. அதான் தேங்காய் இருக்கா பொறுக்கத்தான் வேணும். எங்கடா இதுக்குள்ள அவசரத்துல காரியில கொண்டு வர வேண்டாம். இந்த வெளியேற படிக்கணும் வேற இல்ல. நான் தான் வந்தது. அப்படியா? ஆமா தேங்காய் உங்க பாப்பம் இருக்கும் தம்பி. நான் இப்ப 40 வரைக்கும் தேங்காயா வரம். நல்ல தேங்காய் அம்மா அப்பத்துக்கு திறன் தேங்காய் ஊருக்கு கொண்டு கொடுக்கலாம் போல தம்பி. செத்தல் நல்ல செத்தலாப்பா. பக்கண்டு வேற பக்கண்டு எப்படி நல்ல தேங்காய். அடே என்ன இல்லோ நாங்கள் கையா அம்மாண்டாவில் இப்ப நாங்கள் என்ன தோப்புல வச்சு நாங்கள் கட்டியாடுறோம். அது பிரயோஜனம் இல்ல. 200 ரூபாய் சரியா தேங்காய் அடிச்சா விலை 200 ரூபாய். எதுவும் இல்ல. அப்படியே நான் உங்களை காசு தரேன். சரி இது என்ன பக்கம் வந்து இருந்தா சொல்லு. நீ கதைக்காது நான் கதைப்பேன். கொஞ்சம் கிடையாதானே இப்ப விலையண்டோன்னா காணி உரிமை ஊராக்கள் கனவு மரத்துல நிக்க பிடிச்சிட்டான். மரத்துல வேற நிக்க பிடிச்சு போட்டான். அப்படித்தான் சாக்கோ அப்படி பெரிய அந்த அடைப்பு இல்ல. தேங்காய் மட்டுமாடா செத்தல் மழை திறன் தேங்காய் இல்லைங்க. ஆனாலும் இல்லைங்க மற்ற இதுகள் தாண்டா வச்சு கொண்டு அது நான் இதுல வெட்டுவாங்க
போரு 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 தெரியாது உதவை அங்கால வை மம்மட்டி அங்கால இதுகள் என்ன 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 பொஜ்ஜுகள் இப்ப என்ன பொஜ்ஜு இது உது வந்து என்ன ஆடு கட்ட வரைக்கும் என்ன மடிக்கு கட்டினவங்க இல்ல உது என்னன்னா ஆடு கட்ட வரைக்கும் பின்ன கயிறுகள் அவ்வளவு பட்டு வந்து நிறைய புல்லுல பாத்தீங்களா எல்லாம் மலைக்கு விட்டா கண்ட வழக்கில வளர்ந்து நாங்கள் நிக்கிற மாதிரி தம்பியார் அவன் சகலம் தெரிஞ்ச தம்பி வா மற்ற தோட்டங்கள் இதுகளுக்கு சும்மா குத்தா இருக்கிறார் பக்கத்துல அவரு பேர் கண் கொஞ்சம் அவன் சும்மா இவர் சும்மா இதால போலை அடிக்க போனவர் நான் சொன்னா புல்லு மேல அடிச்சே ஒரே தேங்க மரத்துல பொச்சிலாம் விழுந்துருக்குது அப்படி தேங்க பாத்தியா பொச்சிலாம் வந்திருக்குது இதெல்லாம் குருவிகளோ அணில்கள் கடிச்சு இந்த தேங்க பொச்சா தின்னுட்டு போட்டிருக்குது கொஞ்சம் அப்படி தேங்க எல்லாம் எனக்கு தெரியும் குஞ்சா நீ வந்து இப்ப தேங்க களவுக்கு தான் நீ வந்திருக்க உன்னை காணி பார்க்க விட்டு எத்தனை வேற கூட்டிட்டு செய்து ஓட்டிருக்கீங்களா எடுத்த வாரில அப்படி நேர்மையா நினைக்கிறேன் உங்க அவட முதல்ல என்ன பொச்சுக்கிறா உங்க அது என்ன பொச்சுவார் உதுவால் என்ன நீதானே பாக்குற இந்த காணி அடைப்பில்லை நான் கம்பி கட்டையா போடும் அங்க வேற இல்லையில மஞ்சவனா வைக்கல தேமா வச்சிருக்கிறாங்க இப்படி எவ்வளவு பிரச்சனை ஊருக்கு என்ன பாப்போம் தேங்க என்ன வேலை ஆகும் நீ எங்கடா நீ சந்தை பக்கம் போறாதாலும் நான் தெரியுமா தேங்க என்ன சும்மா வந்து பாப்போம் 100 75 ரூபா 70 ரூபா ஆகும் இவன் சந்தைக்கு போகிறேன் இவன் சின்ன விளையாட்டு கடைசியா சொல்லுவாங்க இதெல்லாம் கடைசி போன் ஆவணைக்கு பிடிங்க அவனுக்கு பிடிங்கின மாதிரி காயடாக்கு தென்னையில எங்க காய்ச்ச காயில காவணும் இல்லையே என்ன காயால் இப்படித்தான் வாரவன் போறான் மற்ற பாதை அடைக்காட்டி களவு போகும் போறவன் வரவன் பேசாதான் போறான் இதுல விழுகிற பன்னாட ஓலைகள் கூட அவன் எடுத்துக்கொண்டு போறேல உஞ்சா சரியோ கூடும் இனிமேல் எல்லாம் உண்டை விட்டுதான் கிடக்குது சரியோ பொஜ்ஜு மட்டையில இருந்து தேங்காயில இருந்து எல்லா மங்காம் கிடக்கு உன்னிட்ட 2-3 வியாபாரி வந்து போறவே தெரியும் இங்க இவன் சும்மா வந்து எனக்கு வேற தெரியும் சந்தை நிக்கிறவன் இவன் சும்மா போன இடத்துல சும்மா போனா அப்படி இல்ல ஒரு ஓனா தெரியும் நீ வியாபாரி இல்லோ அப்புறம் நீ வியாபாரிய கொண்டு நீ தேங்காய் களவு எல்லாத்தையும் தனியா போய் எந்த நோட்டத்துக்கு நீ வந்து நிக்கிறேன் செய்யற மொத்தம் களவு அடுத்த உங்களை கூட்டிட்டு வந்து ரவுடிசம் செய்யறது நீ இதோட நிப்பாட்டிக்கோள் குஞ்சா சரியோ நீ நான் வந்து இந்த மனுஷன் போதுக்காக தான் உன்னை நான் இந்த காணிக்க விட்டு என்ன சொல்லுவாப்பாம் நாங்கள் கனகாசுக்கு தேங்காய் விற்க கூடாது தெரியல மற்றபடி கொண்டு போ சாம்பிள் உனக்கு நாளைக்கு நான் சகல இதை விட சைஸ் கூடுமையா வர குறையாது 200 தானே 200 என்ன ஒரு 450 தாங்க முன்னா சொன்ன 450 விலை 200 தானே இங்க 200 350 தானே விக்கணும் சரி நீ போய் வா 150 ரூபாய் வைக்க தானே வேணும் வேற ஏஜகா எல்லாம் மேல போறோம் அத கொண்டு வா மற்றபடி மற்ற இவற்றாடிகளை நீ மனதில் எடுக்காத இல்ல ஆள் கொஞ்சம் புள்ளி அங்கெல்லாம் பாராது பார்த்து வச்சுக்கிறேன் சரி நீ வலிக்கிறேன் சரி நான் பாரன் போட்டேன் அப்பா ஒரு மாதிரி தப்பியாச்சு இந்த தேங்காய் வைக்கிற விலையை பிடிச்சிருந்தாங்கன்னா வேறு நல்லா மிதிச்சிருப்பாங்க ஒருத்தில ஒருத்தாலும் ஒன்றும் கிடைக்கல மரங்கள் வரைக்க பார்த்து இனி இந்த அழைச்சோம் போ இனிமேல் இந்த பக்கம் மேற கூட நல்ல சேட்டை காணிகளுக்கா உள்ளாடுற அண்ணே
இங்க வாண்ணா சும்மா ஓய்க்கு அஞ்சு என்ன பாப்போம். காணிகளுக்கு விட்டு மனுஷி ஒரு பக்கத்தால பிள்ளைகள் ஒரு பக்கத்தால உவங்கள் ஒரு பக்கத்தால ரப்பு பறி போன்றும் இல்ல வெஜ்ஜ தண்ணிகள் எல்லாம் நாரி போய்க்கிறாங்க. ஆளுக்கு நல்ல பந்த கிளி கொடுத்து அனுப்பிக்கிறான் ஆளுக்கு. நீ இந்த பக்கம் இந்த காணிக்க அவனும் இந்த பக்கம் இல்ல, இனிமேல் நீயும் இந்த பக்கம் பெறா. அப்போ சரி இங்க வெஜ்ஜா தண்ணிகள் அந்த முதல்ல ரைப் இல்லாம தலை இதுக்கு வந்து வெரிகோஸ் வந்து தலை துண்டா போச்சு. அந்த தென்னைக்கு மயிர் ஒன்றும் இல்ல மொட்டை 5 வரைய பாக்கிட்டியா. அப்ப அவருக்கும் வயது போட்டு நீ ரையனப்பா உனக்கு எருவ பறிச்சு தென்னைக்கு போடு பொச்சி மட்டியில தான் ஓலையில் விழுந்து அதை தாளண்டு உனக்கு சம்பளம் வாங்கிட்டு போற. அவள் வேற இந்த மனுஷி அவளுக்காகத்தான் இப்பவும் பார்த்து கொண்டு நிக்கிறேன். விளங்கு கொஞ்சம் எல்லாம் தட்டி போட்டு இப்ப இந்த 1.5 வருஷத்துல காய்க்கிற நல்ல ஹட்டை நாங்க வேண்டி வச்சோன்னா ஒவ்வொரு உலகம் 600 ரூபாங்க அப்படிங்க. போன முறை வச்ச தென்னையில போன முறை வச்ச கண்டுகள் அதுகள் வச்சுட்டு போக அடுத்த நாள் வந்து பேரம்பலத்தின் பிடிக்க 4 தென்னை நீயே நிக்கிறாங்க உங்க என்னத்துக்கு இங்க விட்டு இரவு இந்த காட்டுக்கு நான் தனியா படத்துக்கா சொல்றேன். நாளைக்கு நான் ஒரு பாம்பு பூச்சி அடிச்சா சரி வேறாடா இங்க ஆளுக்கு நீ வலிக்குது அவர் வந்தார் படிப்புல எப்படி ஆள் வந்தார் எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும். நீ கூட்டிட்டு வந்து பார்த்த வியாபாரம்ன்றது எனக்கு தெரியும். நீ வலிக்குது என்ன தவிர உன்ன மாதிரி பச்சை கல்லறா உங்க மனுஷியும் இல்லைண்டா உங்க தொழில் கெட்டுதடா. உங்க மனுஷிக்காக தாண்டா ஓடத்தின் முத்திலும் உனக்கு வேலை தாராம்.